ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சீரிஸ் தான் பார்க்க போறோம். இது ஒரு மாதிரி டார்க் சஸ்பென்ஸ் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். டார்க் சஸ்பென்ஸ் அப்படின்னா நடக்கிற விஷயம் எல்லாமே மர்மமாவே இருக்கும். ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எதனால நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அங்கங்க ஏதோ டாட்ஸ் பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். கடைசியில ஒரு இடத்துல கொண்டு வந்து எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது தான் ஓ இதுதான் நடக்குதா அப்படின்ற மாதிரி நமக்கு அப்பதான் புரியவே வரும். அது மட்டும் இல்லாம நார்மலா மர்டர் மிஸ்ட்ரி சீரிஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடக்கும். போலீஸ் வந்து அந்த கொலைகாரன் யாருன்னு தேடி கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு எதிரான ஆதாரங்களை தேடி கண்டுபிடிப்பாங்க. இதுதான் நடக்கும். ஆனா இந்த கதையில எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு கொலை நடக்குது. ஒரு ஆள் வந்து தானாவே முன் வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆகுறாங்க. ஆனா போலீஸ் இவன் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆதாரத்தை தேடி அலைகிறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஓபன் பண்ணதுமே நல்ல காலங்காத்தால அழகான ரெண்டு மலை, அந்த ரெண்டு மலையையும் கனெக்ட் பண்ற ஒரு நீளமான பிரிட்ஜ். இந்த திரைப்படத்துல தளபதி விஜய் வந்து இந்த வில்லனோட பையனை கொண்டு பிரிட்ஜ் கடியில தொங்க விட்டுருப்பாரு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் இந்த பிரிட்ஜ் கடியில ஒரு ஆளை கொண்டு தொங்க விட்டுருக்காங்க. அந்த பாடிக்கு நேரா மேல பிரிட்ஜ் மேல ஒரு ஆள் வந்து கார் மேல ரொம்ப ஜாலியா உட்கார்ந்துருக்கான். அந்த ஆளை நமக்கு காமிக்கிறாங்க. அவரோட மைண்ட்ல சில விஷயங்கள் வந்து அப்படி கிளிம்ஸ் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கு. அது என்ன விஷயம்னா ஒரு ஆனிவர்சரி கேக் காமிக்கிறாங்க. அப்புறம் யாரோ ஒரு பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாரோ ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளை போய் கிட்னாப் பண்றாங்க. ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது. அப்புறம் அந்த ஆளை கொண்டு வந்து இந்த பிரிட்ஜுக்கு அடியில தொங்க விடுற மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் டக்கு டக்குன்னு காமிக்கிறாங்க. அது என்ன ஏதுன்றது விளக்கமா தெரியல. ஆனா இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குங்கும் போது பொதுமக்களும் பிரஸ் பீப்புளும் அந்த இடத்துல கண்டிப்பா கூடியிருப்பாங்களே. ஆனா போலீஸ் யாரையுமே அந்த பிரிட்ஜுக்குள்ள வர விடாம தடுத்து நிறுத்தி என்ட்ரன்ஸ்ல நிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் கார் ஒன்னு வருது. அங்க இருக்க பேரிகேட் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு சல்லுன்னு வேகமா வந்து அந்த ஸ்பாட்ல நிறுத்திட்டு அதுல இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் இறங்கி வராரு. இங்க நின்னுட்டு இருக்க நபரை பார்த்து ஏ சாங்மேன் இங்க என்ன பண்ற நீ அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவரு ரொம்ப கூலா பொறுமையா வந்து நான் தான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டது இந்த போலீஸ் ஆபீசர் கோவப்படுறாரு. அவர் சட்டையை பிடிச்சிட்டு என்னடா உளர்ற அப்படின்ற மாதிரி கோவமா கத்திக்கிட்டு இருக்காரு. நான் தான் இதை பண்ணுனேன், நான் தான் மேயர் ஹாங்மேனை கொலை பண்ணுனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க வெளியே பொதுமக்கள் பிரஸ் எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கூட்டத்தை தாண்டி ஒரு பொண்ணு உள்ள வரா. ஆனா அந்த பொண்ணு போலீஸ்காரங்க யாருமே தடுத்து நிறுத்தவே இல்லை. அவ பாட்டுக்கு உள்ள வரா. அவ வரும்போதே நல்லா தெரியுது அவ ஒரு மாதிரி பயந்து போய் அழுதுகிட்டே வரான்றது நல்லாவே தெரியுது. அந்த பொண்ணு இந்த பாலத்துக்குள்ள நடந்து வரும்போது எதிர்த்தாப்புல இந்த நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த ஆளு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல வந்து நின்று ஒரே ஒரு மாதிரி ஷாக்கா போய் பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பாக்குற பார்வையை பார்த்தா இவ அந்த செத்து போன விக்டிம்காக அலறாளா இல்ல இங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போற சஸ்பெக்டுக்காக அலறாளான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஒரு பணக்கார லேடியை தான் காமிக்கிறாங்க. ரொம்ப வேகமா அவங்க வீட்டுக்குள்ள போய் டிவியை ஆன் பண்ணி பாக்குறாங்க. இந்த நியூஸ் தான் அங்க டிவியில ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி மேயர் ஹாங்மின் போலீஸ் அகாடமியோட ப்ரொஃபசர் ஹான் சாங்மின் கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க கோவப்பட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கொலை பண்ண நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவரை இன்ட்ராகேஷன் ரூம்ல உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் அப்சர்வேஷன் ரூம்ல இருந்து இந்த போலீஸ் ஆபீசர் உட்கார்ந்து அவருடைய நடவடிக்கைகளை வாட்ச் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்க நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிருக்காரு இல்லையா, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவரோட பேர் வந்து ப்ரொஃபசர் ஹான் சாங்மென். எல்லாரும் இவரை ப்ரொஃபசர் ஹான் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் போலீஸ் அகாடமில கிரிமினல் சைக்காலஜி ப்ரொஃபசரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய போலீஸ் கேஸ்ல கூட போலீஸ்க்கு அந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த வகையில தான் இந்த போலீஸ் ஆபீசருக்கு அந்த ப்ரொஃபசரை நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. இங்க இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த இந்த போலீஸ் ஆபீசர் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. இந்த போலீஸ் ஆபீசர் வந்து சீஃப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இவருக்கு கீழே 3 இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரு. இது இல்லாம இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. இந்த 2 பேர்ல அந்த மேல் இன்ஸ்பெக்டரோட பேரு சாங், ஃபீமேல் இன்ஸ்பெக்டரோட பேரு சோபின். அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு என்னமோ ப்ரொஃபசர் தான் இது பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணுது. எல்லா ஆதாரமும் அவருக்கு எதிராக தான் இருக்கு. அந்த பிரிட்ஜ்ல எந்த ஒரு சிசிடிவியும் இல்ல, அதனால நமக்கு அந்த ஃபுட்டேஜ் எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அந்த விக்டிமோட கார்ல நம்ம ப்ரொஃபசரோட ஃபிங்கர் பிரிண்டும் டிஎன்ஏவும் கிடைச்சிருக்கு. திடீர்னு இவர் ஏன் தலையெல்லாம் ஒரு மாதிரி ஷேவ் பண்ணிட்டு ஆளே வித்தியாசமா இருக்காரு, எனக்கு என்னமோ இவரு தான் கொலை பண்ணிட்டாரோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்க கேட்க அந்த சீஃப் இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி கோவமா கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஒரு கேஸ்ல ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோ, எந்த ஆதாரமும் அவனுக்கு எதிராக இல்லைன்னு சொல்லி நம்ம அவனை ரிலீஸ் பண்றதுக்கு எத்தனை % வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் திருன்னு முழிக்கிறாரா, 1% தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா இவன் அந்த 1% கூட அந்த குற்றவாளிக்கு கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒருத்தன் நமக்கு இவ்வளோ எவிடன்ஸ் விட்டுட்டு போய் கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி இங்க சீஃப் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பிரிட்ஜ்ல ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு நேரா இன்ட்ராகேஷன் ரூம்குள்ளேயே வரா. இந்த பொண்ணு தான் இந்த சீஃப் இன்ஸ்பெக்டரோட டீம்ல இருக்கிற 3வது இன்ஸ்பெக்டர். இவங்க வந்து கிரிமினல் ப்ரொஃபைலரா இருக்காங்க. ப்ரொஃபைலர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு கிரைம் ஸ்பாட்டையும் அந்த இடத்துல கிடைக்கிற எவிடன்ஸையும் வச்சு இந்த கொலை இப்படிதான் நடந்திருக்கும், இத்தனை பேர் கொலை பண்ணிருப்பாங்க, இது இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் அந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. இவங்க இப்ப நேரா இன்ட்ராகேஷன் ரூம்குள்ள வரவும் மத்த 3 பேரும் ஓடி வந்து அவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. இல்லமா அவர் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி இந்த நேரத்தில் நீ அவர்கிட்ட போய் பேசக்கூடாது, போகாத அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இல்ல நான் ப்ரொஃபசர்கிட்ட பேசணும், என்ன விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க யாரும் விட மாட்டேங்கிறாங்க. ஆனா அப்படி இருந்தும் அவங்க வாசல்ல இருந்துட்டே கேக்குறாங்க, நீங்க சொன்ன எதுவும் உண்மை இல்லல்ல, இதெல்லாம் போய் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் உண்மைதான், நான் தான் கொலை பண்ணேன், உண்மையை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்றத பாரு அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபசர் ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. இதை கேட்டு அந்த பொண்ணு அழவே ஆரம்பிச்சிடுறா. ஆக்சுவலா அங்க செத்து போன விக்டிம் வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணோட அப்பா தான். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வந்து ப்ரொஃபசர் ஹானோட கேர்ள் ஃப்ரெண்டும் கூட. இவங்களோட பேரு
யூகி. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த ப்ரொஃபசர் பேசுறத பார்த்துட்டு சீஃப் இன்ஸ்பெக்டர் ரொம்ப கடுப்பாயிட்டு எல்லாரும் வெளில போங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு வேகமா போய் அந்த ப்ரொஃபசரோட கழுத்தை பிடிச்சிட்டு கேக்குறாரு, உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? கண்டிப்பா இந்த கொலையை நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். செத்து போனது நம்ம ஊரோட மேயர், உன் கேர்ள் ஃபிரெண்டோட அப்பா. அவரை நீ கொலை பண்ணிட்டு நீ சொன்னா அதை நான் நம்ப சொல்றியா? ஒருவேளை என்னோட இடத்துல நீ இருந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் போது எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் நீ இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டே அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ப்ரொஃபசர் ஹான் இருந்துட்டு, நான் இப்ப எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல, நான் ஆல்ரெடி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன், நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி, அதனால நான் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு கோவம் வந்துருது. சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் செவுத்துல அடிச்சு வச்சுட்டு, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து உன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட அப்பாவே கொலை பண்ண நீ சொல்லுவா, அதை என்ன நம்ப சொல்றியா? அது மட்டும் இல்லாம நீ கொலை பண்ணிட்டு இவ்வளோ எவிடன்ஸை விட்டுட்டு போறேன்னு சொன்னா அது எப்படிதான் என்னால நம்ப முடியும்? அங்க இருந்த கார்ல டேஷ்போர்ட் கேமராவுல மெமரி கார்டும் இல்ல, அங்க எந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்ல, அந்த கார்ல எல்லாம் உன்னோட கைரேகை இருக்கு, டிஎன்ஏ இருக்கு, இவ்வளவு சாதாரணமா கொலை பண்ணிட்டு நீ அந்த இடத்துல இருந்துட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டு நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ல இதை யாராவது நம்புவாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. திரும்ப திரும்ப அந்த ப்ரொஃபசர் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு கடுப்பாயிடுது. உன்னை எனக்கு 10 வருஷமா தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிட்னாப் கேஸ்ல தான் நம்ம 2 பேரும் முதல்ல மீட் பண்ணிக்கிட்டோம், ஞாபகம் இருக்கா? அந்த கேஸ்ல உன் கூட சேர்ந்து வேலை பார்த்தப்போ நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? நம்ம ரொம்ப லக்கி, இவன் நம்மளோட டீம்ல இருக்கான், அதை விட பெரிய லக்கி இவன் போலீஸோட சைட்ல இருக்கான், இவன் மட்டும் கிரிமினலா இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, எப்பேற்பட்ட கொம்பனே வந்தாலும் இவன் செஞ்ச தப்பை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். அப்படிப்பட்ட நீ இவ்வளோ எவிடன்ஸை விட்டுட்டு நான் தான் கொலை பண்ணேன்னு வந்து சொல்லும் போது நான் அதை நம்பணுமா அப்படின்ற மாதிரி இங்க சீஃப் இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த ப்ரொஃபசர் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சீஃப் இன்ஸ்பெக்டர் யூகியை பாக்குறதுக்காக தான் போறாரு. அவங்க ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கிட்ட போய், நேத்து நைட்டு நீ ப்ரொஃபசர் ஹான் கூட தான் இருந்தேன்னு கேள்விப்பட்டேன், அப்போ என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. யூகியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நாங்க டேட் பண்ண ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்காக அவரை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நான் கேக் வாங்கிட்டு அவரோட வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் அப்ப அங்க வீட்டுல இல்ல, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வீட்டுக்கு வந்தாரு. வரும்போது ஃபுல்லா மலையில நனைஞ்சிட்டு வந்திருந்தாரு. என்னாச்சு, எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். சொல்லாம கொள்ளாம எதுக்காக நீ என் வீட்டுக்கெல்லாம் வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு குளிக்க போயிட்டாரு. அவரோட நடவடிக்கையே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருந்துச்சு. அப்போ அவரோட போன் ரிங் ஆனதை நான் பார்த்தேன். ஆனா அது அவரோட போனே கிடையாது, போன் புதுசா இருந்துச்சு. என்ன ஏது யாரோட போனுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிட்ட போனேன். அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுச்சு, நான் மயங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில தான் நான் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தப்ப இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உண்மையாலுமே ப்ரொஃபசர் ஹான் தான் உங்களோட அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சீஃப் கேக்குறாரு. ஆனா அதுக்கு யூகிட்ட எந்த பதிலுமே இல்ல. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்காங்க. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்களா. அப்ப யூகி சீஃபை கூப்பிட்டு, இந்த கேஸோட விசாரணையில நானும் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உனக்கு தெரியாததாமா, விக்டிம் உன்னோட ரிலேஷனா இருக்கும்போது நீ இந்த கேஸை விசாரிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் என்னோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க சீஃப். ஒரு நாள் நைட்டு நீங்க நல்லா தூங்குறீங்க, காலையில எழுந்திருக்கும் போது உங்க அப்பாவும் உங்களுக்கு இல்ல, உங்களுடைய பார்ட்னரும் உங்களுக்கு இல்ல, என்ன நடக்குதுன்ற விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியவே இல்ல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? எனக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு, இங்க என்னதான் நடக்குது, இந்த மிஸ்ட்ரியை நான் சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சீஃப்க்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சீஃப் இன்ஸ்பெக்டர் அவரோட டீமை கூப்பிட்டு போய் ப்ரொஃபசர் ஹானோட வீட்டுல தேடுறாங்க. யூகி சொன்னா இல்லையா, அவர்கிட்ட இன்னொரு போன் இருந்துச்சு, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போன் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி வீடு பூரா தேடி பாக்குறாங்க. வீடு கொஞ்சம் நல்லா ரிச்சா தான் இருக்கும் போல இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த வீட்டுல எதுவுமே கிடைக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் இறந்து போன மேயருக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. அதாவது யூகியோட அப்பாவுக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. அவர் ஒரு மேயர் இல்லையா, அதனால ஊரோட பெரிய தலைகள் நிறைய பேர் அந்த இடத்துல தான் இருக்காங்க. இந்த கதையோட முக்கியமான கேரக்டர்ஸும் இந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம 1 by 1 கதையோட ஃப்ளோலயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க மேயர் ஒருத்தர் வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்காரு இல்லையா, இவரோட பேரு ப்ராசிக்யூட்டர் சா. இவர் இங்க வந்து மேயருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு அவர் பாட்டுக்கு போய் அங்க உட்கார்ந்துக்கிறாரா. அப்போ இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பணக்கார லேடியை காமிச்சாங்க இல்லையா, அந்த லேடி அங்க உள்ள வராங்க. அதை இந்த ப்ராசிக்யூட்டர் சாவும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா எதுக்கு இங்க வருது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இவங்க போய் யூகி கிட்ட பேசுறாங்க. இவங்களை எல்லாரும் மேடம் பார்க் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. யூகிக்கான இவங்களை யாருன்னே தெரியல. உங்களுக்கு எப்படி என் அப்பாவை தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணிருக்கோம், அப்படிதான் தெரியும், உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவங்க பாட்டுக்கு போறாங்க. இதை வந்து ப்ராசிக்யூட்டர் சா கவனிச்சுட்டே இருக்காரு. என்னமோ இந்த அம்மா பண்ணுது அப்படின்ற மாதிரி கவனிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் யூகி வந்து ப்ராசிக்யூட்டர் சா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கு நடுவில் இன்னொருத்தர் வந்து உட்கார்றாரு இல்லையா, இவர் தான் வந்து யூகியோட சித்தப்பா, அதாவது இறந்து போன மேயருக்கு தம்பி போல இருக்கு. நான் ஒரு ப்ராசிக்யூட்டரா இருக்கேன், இப்படி ஒரு கேங்ஸ்டர் கூட உட்கார்ந்து சமமா உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சா முகத்துக்கு நேரா டக்குன்னு சொல்லிடுறாரா. உடனே யூகியோட சித்தப்பா கோச்சிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அப்ப இந்த ப்ராசிக்யூட்டர் சா யூகி கிட்ட என்ன சொல்றாருன்னா, எனக்கு உன் அப்பாவை நல்லா தெரியும், நான் பேசியிருக்கேன், ஒரு தடவை அவர்கிட்ட நான் போய் உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி நான் கேட்டேன், ஆனா அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் சா சொல்றாரு. எனக்கு தெரியும் அப்படின்னு யூகி சொல்றாங்களா. நான் ஒரு தடவை உங்ககிட்ட கூட வந்து கேட்டேன், நீயும் என்கிட்ட ரிஜெக்ட் பண்ணிட்ட, நீ அந்த ப்ரொஃபசர் ஹானை டேட் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்ன. ஆமா தெரியும், அந்த ப்ரொஃபசரும் நானும் நிறைய கேஸ்ல ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்திருக்கோம். அவர் கூட சேர்ந்து வேலை பார்க்கும் போதெல்லாம் என்ன ஒரு மாதிரி ஓரம் கட்டுற மாதிரியே இருக்கும். அது ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ள உருவானுச்சு. இப்போ அவரோட கேஸ்க்கு நான் தான் ப்ராசிக்யூட்டர் இன்சார்ஜா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யூகி ஒரு மாதிரி அமைதியா பாத்துக்கிட்டே இருக்காங்களா. இப்ப
இப்ப எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி ப்ராசிக்யூட்டர் சா கேக்குறாரு. எனக்கு நான் மத்த கெஸ்ட் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பணக்கார லேடி பார்க் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த சித்தப்பா வந்து ரகசியமா பேசுறாரு. அதாவது அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சப்ளை பண்ற மாதிரி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரா. அந்த மேடம் பார்க் வந்து சித்தப்பா கிட்ட கேக்குறாங்க, யூகிக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, யூகிக்கு எந்த விஷயமே தெரியாது, என் அண்ணா அவகிட்ட எதுவுமே சொல்லாம தான் வளர்த்திருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. நம்ம மிகப்பெரிய விஷயத்த செட்டில் பண்ண வேண்டி இருக்குது, பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கிறத ப்ராசிக்யூட்டர் சா கழுகு மாதிரி இவங்க ரெண்டு பேத்தையே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஃபியூனரலுக்கு வந்து எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. யூகி மட்டும் அவங்க அப்பா போட்டோ முன்னாடி உட்கார்ந்து அந்த போட்டோவையே பாத்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா நான் இப்ப சோகமா ஃபீல் பண்ணணும்ல, ஆனா சாரி, நான் சோகமா ஃபீல் பண்ணவே இல்ல. எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சு, ஆனா சந்தேகத்தை கேட்கறதுக்கு பயமா இருந்தது. ஏன்னா எங்க அதெல்லாம் உண்மையா இருந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனாலேயே நான் உங்ககிட்ட கேட்காமே இருந்தேன். ஆனா இப்போ என்னோட கேள்விக்கு எதுவுமே நான் பதில் தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவ மனசுல நினைச்சுக்கிட்டே எதிர்த்தாப்புல இருக்கிற கடிகாரத்தை பாக்குறா. அந்த கடிகாரத்தை பார்த்ததும் இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டக்குன்னு அவசர அவசரமா யாருக்கும் கால் பண்றா. என்ன பேசினாங்கிறதுலாம் நமக்கு காமிக்கல. கட் பண்ண நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ப்ரொஃபசர் ஹானை பாக்குறதுக்காக தான் வந்து உட்கார்ந்துருக்கா. அப்படி என்ன எமர்ஜென்சி, நீ இதே ட்ரெஸ்ஸோட இங்க வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்ற மாதிரி ஹான் கேக்குறாரு. ஏன்னா இவ ஃபியூனரல்ல போடுற ட்ரெஸ்ஸோட வந்து உட்கார்ந்துருக்கால, நீங்க என் அப்பாவை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப எனக்கு உறுதியா தெரியும் நீங்க என் அப்பாவை கொலை பண்ணவே இல்லைன்னு. ஏன்னா நேத்து நைட்டு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ டைம் 7:30 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணி அவ போன்ல யாருக்கிட்டயும் பேசினால அதை தான் காமிக்கிறாங்க. இவ வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கால் பண்ணிருப்பா போல இருக்கு. கொலை எப்ப நடந்துச்சு, அந்த டைம் என்ன அப்படின்றத கேட்கறதுக்கு தான் கால் பண்ணிருக்கா. கொலை நடந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இருக்கும். அதாவது நேத்து நைட்டு 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க ஃபாரன்சிக் ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அததான் இப்ப இவங்க மென்ஷன் பண்றா. நேத்து நைட்டு நீங்க 7:30 வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாளா. ஆமா, 7:30 நான் வீட்டுக்கு வந்துட்டேன் தான். என்னோட வீட்ல இருந்து கிரைம் ஸ்பாட்டுக்கு போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் போதும்ல நான் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கும் கொலை பண்றதுக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் ஹான் சொல்றாரா. இல்ல, நான் மயங்கும் போது நான் கடிகாரத்தை பார்த்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அப்போ டைம் 10:07. சோ அந்த கொலை நடந்த அந்த டைம்ல நீங்க வீட்ல தான் இருந்தீங்க, கண்டிப்பா நீங்க கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி ரொம்ப உறுதியா யூகி சொல்றா. ஆனா ப்ரொஃபசரும் ரொம்ப உறுதியா சொல்றாரு, நீ தேவையில்லாம விஷயத்தெல்லாம் யோசிக்கிற, நான் தான் கொலை பண்ணனேன், நீ எதையும் தேடி எதையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்க போய் சொல்றீங்க, நீங்க யாரை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் பண்றீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி யூகி அளவே ஆரம்பிச்சிடுறா. பேசாம கிளம்பி வீட்டுக்கு போ, இத பத்தி நீ எதையும் யோசிக்காத, எதவும் தேடவும் முயற்சி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே 3 மாசம் கடந்து போகுது. 3 மாசமா தேடியும் யூகியால எந்த ஒரு எவிடன்ஸுமே ப்ரொஃபசர் ஹான் கொலை பண்ணலன்ற நிரூபிக்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸையும் அவளால கண்டுபிடிக்கவே முடியல. கேஸ் கோர்ட்டுக்கு வந்துருச்சு. கோர்ட்ல ப்ரொஃபசர் ஹானுக்கு 15 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துடுறாங்க. கோர்ட்ல இருந்து அவரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது யூகியும் சீஃப் இன்ஸ்பெக்டரும் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யூகி சொல்றா, இந்த 3 மாசமா இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா இப்ப நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு என்னமோ ப்ரொஃபசர் ஹானுக்கு வந்து அந்த ஜெயில ஏதோ ஒரு வேலை இருக்கு, அந்த ஜெயில ஏதோ ஒரு வேலையை பாக்குறதுக்காக தான் இவர் வேணும்னே உண்மையை ஒத்துட்டு ஜெயிலுக்கு போறாரு. சோ அந்த ஆங்கிள் விசாரிச்சா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். நான் முதல்ல அந்த ஜெயில இருக்கிற கைதிகளோட லிஸ்ட வாங்கி நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூகி அந்த இடத்துல இருந்து போறா. இன்னொரு பக்கம் இந்த ப்ராசிக்யூட்டர் சா அங்க நின்னுட்டு ப்ரொஃபசர் ஹான் போறதே முறைச்சு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பணக்கார லேடி மேடம் பார்க்க தான் காமிக்கிறாங்க. 2 பெரிய ஆளுங்களோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆளு சீஃப் ப்ராசிக்யூட்டர், இன்னொரு ஆளு ஜெயிலோட வார்டன். எதுக்காக ப்ரொஃபசர் ஹான பர்டிகுலரா அந்த ஜெயில போடுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி கொஞ்சம் கோவமா கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. நாங்க எதுவும் பண்ணல மேடம், எங்களுக்கு எதுவும் தெரியாது, இது எல்லாமே அந்த ப்ராசிக்யூட்டர் சாவோட வேலை தான் அப்படின்ற மாதிரி சொன்னவும் இந்த லேடி ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு பைத்திய மாதிரி கத்துது. ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் இங்க ப்ராசிக்யூட்டர் சாவை காமிக்கிறாங்க. அவர் கன்ஃபியூஷன்ல உட்கார்ந்துருக்காரு. எதுக்காக இந்த ப்ரொஃபசர் ஹான் அந்த ஜெயில் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. ப்ரொஃபசர் ஹான் யூகிக்கு சொன்ன மாதிரி அவர் அந்த ஜெயில ஏதோ வேலையை பாக்குறதுக்காக தான் அங்க போயிருக்காரு போல இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு மர்மமான நபரை காமிக்கிறாங்க. அது யாரு என்னன்னு முகத்தெல்லாம் காமிக்கல. அவன் நிறைய போனை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு போன்ல ஏதோ ஒரு ஆர்டர் டெலிவரி ஆக போகுது அப்படின்ற மாதிரி மெசேஜ் வரும். அவனோட அபார்ட்மெண்ட்க்கு கீழே வந்து அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ யாரோ ஒரு ஆள் பைக்ல வந்து ஏதோ ஒரு மஞ்சள் கலர் பவுச்சை வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுறான். இந்த ஆள் போய் அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த மர்ம நபர் என்ன பண்றான், ஒரு ஏதோ டாக்ஸிக் கெமிக்கல் மாதிரி இருக்குது, அந்த கெமிக்கலை வந்து ஒரு பைபிள் எடுத்து அந்த பைபிளோட பேப்பர்ல எல்லாத்துலயுமே அந்த டாக்ஸிக் கெமிக்கலை தடவிக்கிட்டு இருக்கான். எதுக்குடா இப்படி தடவறான்னு பார்த்தா அந்த பைபிள்ல இருக்கிற அந்த கெமிக்கலும் தடவி காய வச்சதுக்கு அப்புறம் அதை வந்து பார்சல் பண்ணி இப்ப இந்த ப்ரொஃபசர் ஹானை எந்த ஜெயிலுக்கு அனுப்புறாங்களோ அதே ஜெயிலோட அட்ரஸ் தான் அந்த பாக்ஸ்லயும் எழுதி பார்சல் பண்ணி வச்சிட்டு இருக்கான். இங்க ப்ரொஃபசர் ஹானை அந்த ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அவர் கூட இன்னும் 3 கைதிகள்லாம் உள்ள வராங்க. புதுசா நம்ம ஜெயிலுக்கு ஆளுங்க வந்திருக்காங்கடா அப்படின்னு அங்க இருக்கிற கைதிகள்லாம் ஓடி வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆள் மட்டும் ப்ரொஃபசர் ஹான் ஒரு மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். மேபி இவரால பாதிக்கப்பட்டவனா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் உள்ள போறாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி ஜெயில இருக்கிற டாக்டரை வச்சு மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. அந்த டாக்டர் கூட ப்ரொஃபசர் ஹான ஒரு மாதிரி வித்தியாசமா தான் பாக்குறாங்க. இவருக்குன்னு ஒரு ரூம் அலாட் பண்ணி அந்த ரூம்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போனா ஆல்ரெடி ஏகப்பட்ட கைதிகள் எல்லாம் இருக்காங்க. அங்க இருக்கிற கைதிகள் இவர் புதுசா ரூம்குள்ள வரவும் இவர் வந்து ராகிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களா. அங்க ஒருத்தர் டான் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. டேய் வாய் பேசாத, போய் அமைதியா உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தல இன்னத்தல நம்ம எப்பவுமே புதுசா யாராவது வந்தா ராகிங் பண்ணுவோம்ல அப்படின்ற மாதிரி சொல்றானா. வாயை முடிட்டு சொன்னதை மட்டும் கேள்றா அப்படின்ற மாதிரி சொல்லி
சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டானுக்கு பக்கத்திலே ஒரு தாத்தா ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. இந்த ப்ரொஃபசர் ஹான் அந்த தாத்தாவை திரும்பி பாக்குறாரு. இப்ப அப்படியே நமக்கு கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு காமிக்கிறாங்க. ப்ரொஃபசர் ஹான் இதுக்கு முன்னாடி இந்த ஜெயிலுக்கு இந்த தாத்தாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நீங்க இந்த ஜெயிலோட பில்டிங் புதுசா கட்டின நாள்ல இருந்து நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க இருக்கிற கைதிகள் எல்லாத்துக்குமே நீங்க லீடர் மாதிரி, நீங்க சொல்ற பேச்சை தான் அவங்க கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம முன்னான்னு ஒரு கைதி உங்க கூட இருக்கான். அவன் வந்து பிக் பாக்கெட் அடிக்கிறதுல பெரிய கெட்டிக்காரன். நிறைய கதவு திறக்கிறது, பூட்டை உடைக்கிறது, சேஃப் ஓபன் பண்றதெல்லாம் அவனுக்கு கை வந்த கலன் நான் கேள்விப்பட்டேன். நீங்க சொல்ற பேச்சை மட்டும் தான் அவன் கேட்பானும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் ஹான் சொல்றாரா. உனக்கு இப்ப என்ன வேணும், எதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் எப்படி உன்னை நம்புறது, நான் இப்பதான் உன்னை முதல்ல பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா கேட்கிறாரு. அதுக்கு ப்ரொஃபசர் ஹான் வந்துட்டு, உங்களுக்கு வேற வழி இல்ல, நான் சொல்ற பேச்சை நீங்க கேட்டுதான் ஆகணும், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அப்படி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 பில்லியன், அதுக்கப்புறம் மாசம் மாசம் ஒரு பில்லியன், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா 10 பில்லியனை உங்க அம்மாவோட அக்கௌண்ட்ல நான் டெபாசிட் பண்ணிடுறேன். உங்களோட மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப நிம்மதியாவும் சேஃபாவும் கழிக்கிறதுக்கு அது போதுமானதா இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் ஹான் இந்த தாத்தா கிட்ட பேசியிருக்காரு. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு கார்டு வந்து, உங்களுக்கு எல்லாம் வேலை வந்துருச்சு, வெளியில வாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரூம்ல இருக்கிற எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறாங்க. ஜெயிலோட மொட்டை மாடிக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, நேத்து தானே அந்த மொட்டை மாடிக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாங்க, எதுக்காக இப்ப மறுபடியும் பண்ண சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு அங்க தப்பா இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருக்குமே புரியுது. அவங்க எல்லாம் ஒரு மாதிரி தயக்கத்தோட தான் அங்க மொட்டை மாடிக்கு போறாங்க. அங்க கொண்டு போய் இந்த கார்ட்ஸ் எல்லாம் அவங்களை அங்க மொட்டை மாடியில விட்டதுக்கு அப்புறம் இந்த படிக்கட்டுக்கு மேல ஒரு செவுரு இருக்கும் இல்லையா, அது மேல ஒரு 10 கைதிகளாட்டம் உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கு ஒரு லீடர் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவங்கிட்ட இந்த கார்ட்ஸ் ஏதோ கண்ணை காமிச்சிட்டு அங்க இருந்து வெளியில போய் கதவை வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவன் அங்க இருந்துட்டு கத்துறான், ஏ புது பையா இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே அந்த ரவுடி பையன் கீழே இறங்கி வரான். அவன் பின்னாடியே அவனுடைய ஆட்களும் வராங்க. இவன் இப்படி கூப்பிட்டுதான் அந்த டீம்ல டான் மாதிரி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அந்த முன்னா, அவரு முன்னாடி வராரா, டே குண்டா, நான் ஒன்னும் கூப்பிடல, அந்த புது கைதியை தான் கூப்பிட்டேன், ப்ரொஃபசர் ஹான் சாங் மின் உன்னதான் கூப்பிட்டேன், இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். இந்த தாத்தா முன்னாடி வந்து நிக்கிறாரு. இப்ப மறுபடியும் ப்ரொஃபசரும் இந்த தாத்தாவும் பேசிக்கிட்ட பிளாஷ்பேக்க போய் காமிக்கிறாங்க. அந்த தாத்தா அப்ப சொல்றாரு, நீ இவ்வளவு பணம் எனக்கு கொடுத்து நீ ஹெல்ப் கேட்கற அப்படின்னா கண்டிப்பா நீ ஜெயிலுக்குள்ள யாரையோ கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்க. நான் எனக்கு நானே ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், என் கையில ரத்த கரை இனிமே படாது அப்படின்னு சொல்லி, அதனால என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி தாத்தா சொல்லிடுறாரு. இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் யாரையும் கொலை பண்ணலாம் வரல, ஒருத்தர் கொலை பண்ணிட கூடாதுன்னு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரா. அப்ப என்கிட்ட உண்மையை சொல்லு, கொலை பண்ண போறது யாரு, நீ ப்ரொடெக்ட் பண்ண போறது யாருங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ப்ரொஃபசர் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, நேரம் வரும்போது நீங்க தானாவே தெரிஞ்சுக்குவீங்க, இப்ப என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லி இந்த தாத்தாவும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்ப அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. எனக்கு நீங்க யாரும் வேணாம், எனக்கு அந்த புது கைதி மட்டும் தான் வேணும், அவனை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாக்கெட்ல இருந்து பல்லு விளக்குற பிரஷ் எடுக்கிறான். அந்த பிரஷோட பின் பக்கத்தை நல்லா ஷார்ப்பா கத்தி மாதிரி சீவி வச்சிருக்கான். அதை எடுத்துட்டு ப்ரொஃபசர் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றான். ஆனா இவங்க தான் டீலிங் பேசி வச்சிருக்காங்க இல்லையா, அதனால ப்ரொஃபசர் அனுப்ப மாட்டேன், நான் தான் இந்த செல்லுக்கு கேப்டன், நீ என்ன தாண்டி தான் என்னோட செல்மேட்டை தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான் முன்னா வந்து முன்னாடி நிக்கிறாரு. உடனே அங்க பெரிய சண்டையே நடக்குது. இந்த ரவுடி மட்டும் தனியா ஓரமா ஒதுங்கி போய் நின்னுட்டு வேடிக்கை மட்டும் பாக்குறான். அங்க எல்லாம் பெயிண்ட் எல்லாம் மேல கொட்டிக்கிட்டு பயங்கர கலவரமே நடக்குது. எல்லாரும் காட்டு மிராண்டி மாதிரி அடிச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒரு ஓரமா டயர்ட் ஆகி போய் இந்த ப்ரொஃபசர் வந்து நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ரவுடி ப்ரொஃபசர் அட்டாக் பண்ண வரான். அந்த பிரஷ் எடுத்துட்டு குத்துறதுக்காக வரான். அவங்கிட்ட வந்து சண்டை போட்டு இந்த தாத்தாவும் அந்த டானும் சேர்ந்து ப்ரொஃபசரை ப்ரொடெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் போய் அந்த கதவை அடிச்சு உடைக்கிறாங்க. கதவை திறங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கதவுக்கு பின்னாடிதான் இந்த ஜெயிலோட வார்டன் நின்னுட்டு இருக்கான். இங்க நடக்கிற விஷயங்கள் அந்த ஆளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த ஆள் தான் இந்த கைதிகளை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க ப்ரொஃபசர் ஹானு கொலை பண்றதுக்காக. ஏன்னா இந்த வார்டன் வந்து அந்த லேடி மேடம் பார்க் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வேலை பார்க்குற ஆள் போல இருக்கு. அவங்க சொல்லிதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. நீ என்ன தட்டினாலும் அங்க கதவை திறக்க மாட்டாங்கப்பா, ஒழுங்கா அந்த ப்ரொஃபசரை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெயிண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பெயிண்ட்ல கலக்கிறதுக்கு தின்னர் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு இரும்பு கம்பி எடுத்துட்டு கீழே தட்டிக்கிட்டே இருக்கான். அது உடனே நெருப்பு பிடிச்சிருது. எல்லாரும் சேர்ந்து சாகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரவுடி பையன் சொல்லிட்டு இருக்கானா. அப்ப ப்ரொஃபசர் ஹான், அந்த டான், அப்புறம் நம்ம தாத்தா 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, பக்கத்து பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா ப்ரொஃபசர் ஹானை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு, என்கிட்ட நீ என்ன விஷயத்த மறைக்கிற, ஒழுங்கா சொல்லு, நீ இன்னைக்குதான் ஜெயிலுக்கு வந்திருக்க, முதல் நாளே உன்னை கொலை பண்ண பாக்குறாங்கன்னா இங்க ஏதோ பெரிய விஷயம் நடக்குது, தயவு செஞ்சு என்கிட்ட உண்மை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா ப்ரொஃபசர் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம டீலிங் போட்டிருக்கோம், இங்க எதுவும் என்கிட்ட கேட்க கூடாது, உங்களோட வேலை என்ன ப்ரொடெக்ட் பண்றது, என்ன யாரும் கொலை பண்ணிடக்கூடாது, நான் சேஃபா இருக்கணும், என்ன ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் தான் உங்களோட வேலை அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. சரி, நம்மளோட டீலிங் வெறும் 3 மாசம் மட்டும் தான், அதுக்கப்புறம் நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், 3 மாசத்துக்கு மட்டும் தான் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தாவும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம்
ப்ரொஃபசர் வந்து அந்த தாத்தா கிட்ட கேக்குறாரு, இங்க செக்ஷன் D4 பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. செக்ஷன் D4 அதை 10 வருஷத்துக்கு முன்னாடியே இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல, திடீர்னு அதை ரெனோவேட் பண்ணாங்க. ஏதோ திடீர்னு புயல் வர மாதிரி அங்க திடீர்னு நிறைய கைதிகளை கொண்டு வந்து அடைச்சு வச்சாங்க. ஆனா இங்க வித்தியாசமான விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற கைதிகள் எல்லாருக்குமே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கைதிகளை இங்க இருக்கிற மத்த செல்லுல இருக்கிற கைதிகள்ல இருந்து பிரிச்சுதான் வைப்பாங்க. 2 பேத்தையும் ஒன்னா சேர்க்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒருத்தவனை கொலை பண்ண வந்தாலே ஒரு ரவுடி பையன், அவனும் அந்த செக்ஷன் D4 சேர்ந்தவன் தான். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த செக்ஷன் D4ங்கிறது ஒரு ஜெயில் மாதிரி இல்லாம சேஃப் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா சொல்றாரா. சேஃப் ஹவுஸா? அப்படி அந்த சேஃப் ஹவுஸ்ல வச்சு யாரை இவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேக்குறாரு. அது யாரு என்னங்கிறதெல்லாம் தெரியல, ஆனா ஒரு ஆள் அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஆள் பேர்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஆளோட நம்பர் 1669. அந்த செக்ஷன் D4ல இருக்கிற எல்லா கைதிகளுமே அந்த ஒரு ஆளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அங்க இருக்காங்க, இந்த வார்டன் உட்பட அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா சொல்றாரா. அப்ப அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு, அப்ப நான் தேடி வந்த அந்த ஆள் அந்த 1669 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஹான் சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு இல்லையா, அந்த வார்டன் இவங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாரு. தாத்தா, ப்ரொஃபசர் ஹான், அப்புறம் அந்த ரவுடி பையன் 3 பேத்தையும் கூப்பிட்டு வச்சு என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறாரு. சிகரெட் தெரியாம கீழே போட்டுட்டேன் சார், அது நெருப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி அந்த ரவுடி சொல்றான். மத்தவங்களும் ஆமா ஆமான்னு சொல்றோம். சரி போங்க, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரவுடியை இந்த வார்டனே அந்த செக்ஷன் D4க்கு கூட்டிட்டு போய் ஒரு ஆளு கிட்ட காமிக்கிறாரு. நம்ம ப்ரொஃபசர் ஹான் ஜெயிலுக்குள்ள வரும்போது ஒருத்தர் நின்று முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாலே அந்த ஆள் தான் இவனோட பேருக்காங்க. இவங்கிட்ட போய் இந்த ரவுடி பையனை காமிச்சு, இவன் இன்னைக்கு சொன்ன வேலையை சரியா செய்யல, இவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் அவன் ப்ரொஃபசர் ஹானை தூக்கிடுவான் அப்படின்ற மாதிரி இந்த வார்டனே போய் அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரா. பேசாம நானே போய் அந்த ப்ரொஃபசர் ஹானை போட்டு தள்ளிட்டா அப்படின்ற மாதிரி அந்த கங் சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீ உன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக நீங்க வேலை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ப்ரொஃபசர் ஹான் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா இந்த ரவுடி பையன் வாயை வச்சுட்டு கம்னு இருக்காம, ஆமா எதுக்காக ப்ரொஃபசர் ஹானை கொல்ல சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுடுறானா. இது கேட்கவும் அந்த கங்குக்கு கோவம் வந்துருது. வந்து இவனை போட்டு அடிச்சுட்டு, நீ ஒரு நாயோட வேலையை மட்டும் தான் பார்க்கணும், சோறு போட்டா சாப்பிடணும், குறைக்க சொன்னா குறைக்கணும், மத்த எந்த வேலையும் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னது இவன் நாய் மாதிரி குறைச்சு காமிச்சிட்டு புரிஞ்சிச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம முன்னாடி ஒரு சீன்ல வந்து ஒரு பைபிளை யாரோ பார்சல் இந்த ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த பார்சல் ஜெயிலுக்கு வந்து சேருது. அங்க இருக்கிற கார்ட்ஸ் வந்து முதல்ல அதை செக் பண்றாங்க, இதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. யாரும் ஒரு ஆள் அந்த பைபிளோட பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு ஒரு கப்ல போட்டு தண்ணியை ஊத்தி கலக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் D4ல வெண்டிங் மிஷின் எல்லாம் இருக்கும் போல இருக்கு. இந்த கங்குன்னு ஒரு ஆளை காமிச்சாங்க இல்லையா, அவன் போய் காசு போட்டு வெண்டிங் மிஷின்ல காஃபி எடுத்துட்டு வரான். இவன் எடுத்துட்டு இந்த பக்கம் வரான். இந்த ரவுடி பையன் முன்னாடி பேய் மாதிரி நின்னுட்டு இருக்கான். என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல சார், சும்மா தான் வந்தேன், நீங்க உங்க காஃபி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் யாரும் அந்த பைபிளை கொண்டு போய் குப்பையெல்லாம் எரிக்கிற இடத்துல போட்டு எரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த காஃபி குடிச்சிட்டு இருந்தாலையா கங், அந்த காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் அவன் அப்படியே சுருண்டு கீழே விழுந்து ரத்தம் கக்கி துடிச்சு இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க ப்ரொஃபசர் ஹான் அவரோட செல்லுல தூங்கவே இல்லை, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரு மாதிரி லைட்டா சிரிச்சுக்கிட்டே மேல விட்டத்தை பார்த்து படுத்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவர் பார்த்த வேலையா இருக்குமா என்னன்றதும் தெரியல. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக சீஃப் இன்ஸ்பெக்டரும் யூகியும் ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து அங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஜெயில இருக்கிற டாக்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது சூசைட் தான். நார்மலா ஜெயில இருக்கிற கைதிகள் டிப்ரெஷன்னால சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது வழக்கமா நடக்கிற விஷயம் தான். ஆனா அப்படி அவங்க யோசிக்கும் போது இந்த டிடர்ஜென்ட், பெனாயில், ப்ளீச்சிங் பவுடர் இந்த மாதிரி விஷயத்தை தான் அவங்க சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கையில காசு இருந்தா நம்ம விஷத்தை கூட வெளியே இருந்து வாங்க முடியும் இல்லையா, அப்படிதான் இவன் விஷத்தை யூஸ் பண்ணி தான் செத்துருக்கான் அப்படின்ற விஷயத்த டாக்டர் சொல்றாங்க. அது எப்படி நீங்க சூசைட்னு உறுதியா சொல்லலாம்? இது சூசைட் எல்லாம் கிடையாது, கொலைதான். யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. என் பேரு கிம், நான் இங்க பிரிசன் டாக்டரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. இவ சீஃப் இன்ஸ்பெக்டர்ட்ட இது சூசைட் எல்லாம் கிடையாது, இது கொலை மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா வார்டனை போய் பாக்குறான். இறந்து போன கங்கோட ரெக்கார்டு வேணும்னு சொல்லி வாங்கி அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்குன்னு போட்டிருக்கு. இன்னும் 1 மாசத்துல ரிலீஸ் ஆக போறவன் சூசைட் எதுக்காக பண்ணிக்கணும், அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றா. ஜெயில இருக்கிறவங்க வெளியே இருக்கிற மாதிரி நார்மலான லைஃப் இங்க வாழ்றது இல்லமா, இங்க இவங்களோட மனநிலை எல்லாம் வேற மாதிரி தான் இருக்கும். இங்க யாரு எப்ப சூசைட் பண்ணிக்கணும்னு யோசிப்பாங்க, என்ன மாதிரி நினைப்பாங்கன்றதெல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த வார்டன் சொல்லிட்டு இருக்காரு. இது கண்டிப்பா சூசைட் கிடையாது, இது கொலை தான். நான் ப்ரொஃபசர் ஹானோட ரூமை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி வாமா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போய் ப்ரொஃபசர் ஹான் இருக்கிற அந்த செல்ல செக் பண்றாங்க. அங்க இருந்து அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. பாத்தியா சொன்னல, இது எதுவுமே கிடைக்கல, இது சூசைட் தான் அப்படின்னு சீஃப் சொல்றாரு. இல்ல நான் குப்பை போடுற இடத்த செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குப்பை எல்லாம் எரிக்கிற இடத்துக்கு போறா. அங்க போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது பாதி எரிஞ்ச நிலைமையில அந்த பைபிள் அவளுக்கு கிடைக்குது. அந்த பைபிளை பார்த்ததுமே இது கண்டிப்பா கொலை தான், அதுவும் ப்ரொஃபசர் ஹான் தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறா. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கேஸ் இருந்திருக்கும் போல இருக்கு, இந்த பைபிளை வச்சு இதே மாதிரி விஷத்தை வச்சு கொலை பண்ண கேஸ், அதை ரெஃபரன்ஸா சொல்றாளா. இருக்கட்டுமா, அதுக்காக ப்ரொஃபசர் ஹானும் ஜெயிலுக்கு வந்து இன்னைக்கு 2வது நாள், அதுக்குள்ள அவர் இப்படி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்றாரு. இல்ல நான் ப்ரொஃபசர் ஹானை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஹானை போய் விசாரிக்கிறா. அவர் வந்ததுமே என்ன சொல்றாருன்னா, உன் ஹேர் ஸ்டைல மாத்திட்ட, மேக்கப்ப மாத்திட்ட, என் முன்னாடி நார்மலா இருக்கிற மாதிரி காமிக்கணும்னு நினைக்கிறியா, என்கிட்ட ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணவே மாட்டேங்கிற, ஆனா கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்காரா. அப்ப அந்த எரிஞ்சு போன பைபிள் எடுத்து வச்சு எதுக்காக அந்த கைதி கங்க கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறா. இதோட இந்த
எபிசோட் முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சு, இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.